Hello friends, welcome back to our channel KL Logi Vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது feather stitch தாங்க. லாஸ்ட் டுட்டோரியல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் வந்து போட்டிருந்தேன். இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் வந்து ஃபெதர் ஸ்டிச் வந்து எப்படி போடுறதுன்னு காமிக்க போகிறேன். ஸோ இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் ஒரு ஃப்ளவரோட பெட்டல் டிசைனுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் மயிலோட தோகை போர்ஷனுக்கு இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணலாம். கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே வந்து த்ரெட்டில் வந்து டிசைன் பண்ணி கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டிச் வந்து அப்ளை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். டபுள் கலரில் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா நீடில் நம்பர் 14 துலிப் பிராண்டு, சில்க் த்ரெட் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் த்ரெட்டும் அண்ட் தென் எல்லோ கலர்லேயும் வந்து நான் வந்து எடுத்துக்க போகிறேன். டபுள் த்ரெட் அதை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஒரு ஃபெதர் ஷேப்புக்கு நான் வந்து ட்ரா பண்ணிவிட்டு சென்டரில் வந்து ஒரே ஒரு குந்தன் ஸ்டோன் வந்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கிறேன், க்ரீன் கலர் குந்தன் ஸ்டோனு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த அவுட்டர் போர்ஷன் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபெதர் ஸ்டிச் போடுறதுக்கு நான் வந்து இங்கேருந்து த்ரெட்டு வெளியில் எடுக்கிறேன். க்ராஸாக வந்து லாங் ஸ்டிச் வந்து போடணும். அதுக்கப்புறம் ஷார்ட் ஸ்டிச், நீடில் ரிவர்ஸ் எடுத்து நம்ம எங்கே த்ரெட் எடுத்தோமோ அங்கேயே வந்து ஒரு லாக் ஸ்டிச் வந்து போடுறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இந்த எண்டுக்கு கொண்டு வந்து ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச், மறுபடியும் நீடில் வந்து ரிவர்ஸ் எடுத்து அங்கேயே வந்து நம்ம வந்து லாக் ஸ்டிச் வந்து பக்கத்துலேயே போடுறோம். ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச். ஸோ இந்த ஃபெதர் ஸ்டிச்சில் பார்த்திங்கன்னா லாங் ஸ்டிச்சஸில் கொஞ்சம் பக்கம் பக்கமாகவும் ஷார்ட் ஸ்டிச்சஸில் கொஞ்சம் தள்ளி தள்ளி வந்து இருக்கும். இந்த மாதிரி கிராஸாக தான் போட்டு வரணும். ரொம்ப ஈஸி தான் இந்த ஸ்டிச்சும். இந்த ஸ்டிச்செல்லாம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் தேவை. ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பீடோட சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த சென்டர் பாயிண்டில் போடுறப்ப நீங்கள் வந்து இந்த லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கெல்லாம் வரப்போ கொஞ்சம் க்ராஸாக வந்து சென்டரில் வரப்போ கொஞ்சம் வந்து அந்த ஸ்டிச்சஸ் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வர பார்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக அந்த ஃபெதர் ஷேப்புக்கு கரெக்டாக பார்க்க நல்லாயிருக்கும். இன்னொன்று, இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு நீங்கள் கொண்டு வந்ததுக்கப்புறம் இங்கேயே வந்து நீங்கள் வந்து நாட் போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கேருந்து வந்து இந்த செகண்ட் பார்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து இப்படியே கண்டினியூஸாக நான் வந்து இப்படியே கொண்டு வர போகிறேன். அப்படியே நீங்கள் வந்து இறக்கி கொண்டு வரப்போ அப்படியே க்ராஸாக அந்த ஸ்டிச்சஸை கொண்டு வந்துக்கணும். இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி வரலைன்னா இங்கே வந்து ஒரு எண்டு நாட் போட்டு மறுபடியும் வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து ஒரு ஃபெதரில் வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து முடிச்சுட்டு இங்கே வந்து கீழே வந்து ஒரு எண்டு நாட் போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இந்த செகண்ட் ஹாஃப் வந்து இங்கே கீழே இருந்து அப்படியே கொண்டு போகலாம். நான் மேலேருந்து அப்படியே கண்டினியூஸாக அப்படியே க்ராஸை கொண்டு வர போகிறேன். எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த சைடு இங்கே இறக்குறப்ப இந்த நம்ம அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து லாக் பண்ணுறோம் பார்த்திங்களா, இது வந்து கொஞ்சம் கீழே வந்து தள்ளிகிட்டே வரணும், கீழே பார்த்த மாதிரி போட்டுட்டு வரணும். அதாவது நம்ம இப்படி இறக்கிட்டே வரோம். ஸோ அதனால் வந்து கீழே பார்த்த மாதிரி நீங்கள் லாக் ஸ்டிச்சஸ் அப்படியே போட்டே வந்தீங்கன்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். இங்கே வந்து நீங்கள் லாக் ஸ்டிச்சஸ் இந்த சைடு போடுறப்ப இங்கே வந்து மேலே பார்த்த மாதிரி வந்து லாக் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு வரணும். இந்த சைடு வந்து கீழே இறக்கிக்கிட்டே வரணும் அப்படியே அந்த லாக் ஸ்டிச்சஸை. அவ்வளோதான். அப்போ தான் அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கீழே வந்து அந்த ஸ்டிச்சஸ் வந்து இறங்கிட்டே வரும். ஸோ இது வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கீழே வந்து எண்டு நாட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு லேயர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கேப்பில் வந்து நான் வந்து வேற ஒரு கலர் த்ரெட் யூஸ் பண்ணி நான் வந்து ஃபில் பண்ண போகிறேன். பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு இன்னொரு கலர் பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லோ கலர் சில்க் த்ரெட் எடுத்துருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து இங்கேருந்து த்ரெட்டு வெளியில் எடுக்கிறேன். ஒவ்வொரு லாங் ஸ்டிச் கேப்லேயும் வந்து நான் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி நான் வந்து இது ஸ்டிச் பண்ண போகிறேன். அது பார்க்குறப்ப டபுள் ஷேடாக இருக்கும். ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தில் வந்து மேலே பார்த்த மாதிரி சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச். ஸோ அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாமே பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து ஃபெதர் ஸ்டிச்சு. நெக்ஸ்ட்டு இந்த குந்தன் ஸ்டோன் சுற்றி வந்து நான் வந்து சுகர் பீட்ஸ் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். அதை வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த சுகர் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் வந்து சூயிங் த்ரெட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒவ்வொரு பீடு இல்லாட்டி ரெண்டு பீடாக வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ அவ்வளோதான் வந்து சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுதான் வந்து ஃபெதர் ஸ்டிச்சு. இது சுகர் பீட்ஸ் இல்லை, இது சுற்றி வந்து இது சுகர் பீட்ஸுன்ட்டு இல்லை, இதை சுற்றி நீங்கள் வந்து ஸ்டோன் செயின் கூட வச்சு ஸ்டிச் பண்ணலாம். நம்மளோட விஷ் தான். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கேப் ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த லாங் ஸ்டிச்சு கொஞ்சம் நெருக்கமாக இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும், இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்குது லாங் ஸ்டிச்சஸே. அது இங்கேயும் வந்து நீங்கள் கொஞ்சம் நெருக்கமாக போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு டைப் ஆஃப் ஸ்டிச்சு, ஃபெதர் ஸ்டிச்சு. ஸோ இது வந்து நீங்கள் பெய்காக்கோட ஃபெதர் டிசைன்லலாம் வந்து அப்ளை பண்ணலாம். ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் பண்ணி கேட்குறவங்களும் கஸ்டமர்ஸ்க்கும் வந்து இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.